நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட அண்டம் குரல் குறிப்புகளை வச்சு இன்னைக்கு ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். கோயில் கோபுரத்தை பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். சில கோபுரங்கள்ல 3 கலசம், சிலதுல 5, 7, 9ன்னு அடுக்கடுக்கா இருக்கும். ஆனா மூலவர் இருக்கிற கருவறைக்கு மேல பார்த்தா மட்டும் எப்பவுமே ஒரே ஒரு கலசம் தான் இருக்கும். ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் ஆழமா பார்க்கலாம். வணக்கம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆய்வு. குறிப்பா நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் வடக்கு திசைய மையமா வச்சுதான் பேசுது. பூமிங்கிற இந்த பெரிய காந்தத்தோட சக்தி உள்ள நுழையிற அந்த வடக்கு திசையில எத்தனை கலசம் இருக்கணும், அதுக்குள்ள என்ன தானியத்தை வைக்கணும், இப்படி சித்தர்கள் வகுத்த ஒரு பெரிய கணக்கு இதுக்கு பின்னாடி இருக்கு. ஒண்ணு மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன், நான் புதுசா எதையும் சொல்லல. சித்தர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நாம இப்போ இருக்கிற அறிவியலோட சேர்த்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். சரி, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? கருவறை மேல இருக்கிற அந்த ஒத்த கலசத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் மையம் மாதிரி தெரியுது. மிக சரியான புள்ளி. அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். உங்க குறிப்புகள்ல ஒரு அருமையான உதாரணம் கொடுத்திருக்காங்க. பம்பரம். ஒரு பம்பரத்தை வேகமா சுத்தி விடும்போது அது எவ்வளவு வேகமா சுத்தினாலும் அதோட ஆணிமுனை ஒரே ஒரு புள்ளியில அசையாம நிக்கும். சுத்தி இருக்கிற உலகம் எவ்வளவு வேகமா இயங்கினாலும் அந்த மையம் மட்டும் நிலையா இருக்கும். அந்த ஒத்த புள்ளிக்கு பேருதான் பிந்து. அதுதான் அசைவில்லாத மாறாத இறைநிலையோட குறியீடு. ஓ, அப்போ ஒரு புயலோட மையப்பகுதி மாறி சுத்தி என்ன நடந்தாலும் அந்த மையம் மட்டும் அமைதியா சமநிலையில இருக்கும். பிரபஞ்சத்தோட அத்தனை இயக்கத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த நிலைத்தன்மையோட சின்னம் தான் அந்த ஒற்றை கலசம். அப்படிதானே? கரெக்ட். நீங்க நினைச்சது சரிதான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சமநிலை, அதாவது ஈக்குவலிபிரியம். பிரபஞ்சம் முழுக்க ஒரு மாபெரும் இயக்கத்துல இருந்தாலும் அதை இயக்குற மைய சக்தி எந்த சலனமும் இல்லாம சமநிலையில இருக்கு. அந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்துறதுக்கு தான் மூலவர் இருக்கிற கருவறைக்கு மேல அந்த ஒற்றை கலசம். அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் மத்த எல்லாமே விரிவடைய ஆரம்பிக்குது. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. அப்போ அந்த ஒற்றை புள்ளி தான் மையம்னா அதுல இருந்து விரிவடைஞ்ச விஷயங்கள் தான் ராஜகோபுரத்தில் இருக்கிற பல கலசங்களா? உங்க குறிப்புகள்ல 3, 5, 7, 9ன்னு சில எண்களை பத்தி சொல்லிருக்கீங்க. அது என்ன கணக்கு? ஆமா, சித்தர்கள் இத விரிவாக்கம், அதாவது எக்ஸ்பான்ஷன் சொல்றாங்க. அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து பிரபஞ்சம் எப்படி படிப்படியா விரிவடைஞ்சதுங்கிறதோட குறியீடு தான் இந்த கலசங்களோட எண்ணிக்கை. இது சும்மா ஏதோ ஒரு நம்பர் கிடையாது. ஒவ்வொரு எண்ணுக்கும் பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. சரி, அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். முதல்ல 3 கலசம். ஏன் 3? அந்த ஒற்றை சக்தி முதல்ல தன்னை 3ஆ வெளிப்படுத்திக்கிச்சு. அதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கங்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல். இதத்தான் நாம மும்மூர்த்திகள்னு சொல்றோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன். பிரபஞ்சத்தோட மொத்த இயக்கத்தையும் இந்த 3 தொழிலுக்குள்ள அடக்கிடலாம். அந்த அடிப்படை விரிவாக்கம் தான் 3 கலசங்கள். ஓகே, படைத்தல், காத்தல், அழித்தல், இது புரியுது. அப்போ அடுத்த விரிவாக்கம் 5 கலசங்கள். இது பஞ்சபூதங்களா இருக்கலாமோ? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். மிகச்சரியா யூகிச்சீங்க. முத்தொழிலுக்கு பிறகு பிரபஞ்சம் தன்னை வெளிப்படுத்திக்கிட்ட வடிவம் பஞ்சபூதங்கள் தான். இந்த அண்டமும் சரி, நம்ம உடம்பான பிண்டமும் சரி, இந்த 5 பூதங்களால தான் ஆனது. அப்போ 5 கலசங்கள் இருக்கிற ஒரு கோபுரத்தை பார்க்கும்போது நாம பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டமைப்பை பார்க்கறோம்னு அர்த்தம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அடுத்தது கொஞ்சம் கஷ்டம். 7 கலசங்கள் எதை குறிக்குது? இது பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள இன்னும் ஆழமா போகுது. நம்ம உடம்புல இருக்கிற 7 வகையான தாதுக்களை, அதாவது சப்த தாதுக்கள்னு ஆயுர்வேதமும் சித்த மருத்துவமும் சொல்லும். ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை மற்றும் சுக்லம் அல்லது சுரோனிதம். இந்த 7 தாதுக்களால தான் நம்ம உடம்பு முழுமையா இயங்குது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா கோயில் கோபுரம் வெறும் பிரபஞ்சத்தோட மாதிரி மட்டும் இல்ல. ஆமா, அது மனித உடலோட மாதிரியாவும் இருக்குன்னு சொல்றீங்களா? இதுதான் கோயில் என்பது மனித உடலே அப்படின்னு சொல்றதோட அர்த்தமா? அதுதான், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிறது சித்தர்களோட மூல மந்திரம். பிரபஞ்சத்துல என்னவெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கு. அதனால கோயில மனித உடலோட பிரதிபலிப்பாவே வடிவமைச்சாங்க. அந்த வகையில 7 கலசங்கள் நம்ம உடலோட உயிர் சக்தியை தாங்கி நிக்கிற 7 தாதுக்களை குறிக்குது. அப்போ 9 கலசங்கள். உங்க குறிப்புகள்ல சொன்ன மாதிரி
இது உடம்புல இருக்கிற 9 வாசல்கள், அதாவது நவத்வாரங்கள் தானே? ஆமாம். கண், காது, மூக்குன்னு நம்ம உடம்புல இருக்கிற 9 வாசல்கள் தான் இந்த உலகத்தோட நம்மள தொடர்பு படுத்துது. அதுதான் 9 கலசங்கள். ஆக ஒற்றை புள்ளியாயிருந்த இறைநிலை 3 தொழிலா, 5 பூதமா, 7 தாதுக்களா, 9 வாசல்களா விரிவடைஞ்சிருக்கு. ஒரு கோபுரத்தை பார்த்தாலே பிரபஞ்சமும் மனுஷனும் எப்படி உருமானாங்கங்கிற முழு தத்துவத்தையும் படிச்சிடலாம். ஆனா இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. உங்க குறிப்புகள்ல அந்த சமநிலையை பத்தி சொல்லியிருக்கீங்க. எத்தனை கலசம் இருந்தாலும் ஒன்னு நடுவுல இருந்தா 2 பக்கமும் சமமான எண்ணிக்கையில தான் இருக்கு. 5னா நடுவுல 1, 2 பக்கமும் 2. ஏன் இந்த சமச்சீர், அதாவது சிமெட்ரி? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த விரிவாக்கம் தாறுமாறா நடக்கல, ஒரு ஒழுங்கோட சமநிலையோட நடந்திருக்குங்கிறத இது காட்டுது. நம்ம உடம்புல முதுகுத்தண்டு இருக்கு இல்லையா, சித்தர்கள் அத சுழுமுனை நாடின்னு சொல்வாங்க. அதுதான் உடம்போட மைய அச்சு. அந்த சுழுமுனை சமநிலையில இருந்தாதான் உயிர் உடம்புல நிக்கும். அதுபோல கோபுரத்தோட மைய கலசம் அந்த சுழுமுனை நாடிய குறிக்குது. அதிலிருந்து 2 பக்கமும் சமமா விரிவடைகிறது நம்ம உடம்போட சமநிலையான வளர்ச்சியை காட்டுது. மையத்தை விட்டு விலகாம சமமா விரிவடைஞ்சாதான் அது ஆரோக்கியமான வளர்ச்சி. அற்புதம். அப்போ ஒரு கோயிலோட கோபுரத்தை பார்த்தாலே சித்தர்கள் பிரபஞ்சத்தையும் நம்ம உடம்பையும் எப்படி பார்த்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இதுதான் உங்க குறிப்புகளோட சாராம்சம் இல்லையா? இது ஒரு முழுமையான தத்துவம் மாதிரி இருக்கு. சரி, இந்த கோயிலுங்கிற அமைப்பு சுத்தி இருக்கிற இயற்கையோட எப்படி தொடர்பு படுது? இப்போ உங்க குறிப்புகளோட மைய பகுதிக்கு வரலாம்னு நினைக்கிறேன். வடக்கு திசை, பூமி சுழற்சியில ஈர்ப்பு விசை நுழையிற இடமா வடக்க குறிப்பிட்டிருக்கீங்க. ஏன் வடக்கு திசைக்கு மட்டும் இவ்ளோ முக்கியத்துவம்? ஆமா, இப்பதான் நாம விஷயத்தோட ஆணிவேருக்கே வர்றோம். சித்தர்கள் வடக்கு திசைய குபேர திசைன்னு சொல்றாங்க. குபேரனோடனே நமக்கு பணம், தங்கம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் ஆற்றல் வளம், அதாவது எனர்ஜி வெல்த். பூமி ஒரு மிகப்பெரிய காந்தம். அது தன்னைத்தானே மேற்குல இருந்து கிழக்கா சுத்துறப்போ அதோட காந்த ஆற்றல் வட துருவத்தின் வழியா உள்ள ஈர்க்கப்பட்டு தென் துருவத்தின் வழியா வெளியே போகுது. இது ஒரு மாபெரும் காந்த சக்தி ஓட்டம். அப்போ வடக்கு திசைங்கிறது பூமிக்கு ஒரு எனர்ஜி இன்லெட் மாதிரிங்களா? பூமி பிரபஞ்ச சக்திய வட துருவம் வழியா உள்ள எடுத்துக்குதுன்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. ஒரு காந்த ஆற்றல் வாசல் அது. அதனால வடக்கு திசையில இருக்கிற கோபுர கலசத்துக்கு மத்த திசைகள்ல இருக்கிற கலசங்களை விட ஒரு சிறப்பான பிரத்யேகமான வேலை இருக்கு. அது என்னன்னா, பூமியோட இந்த காந்த சக்திய ரொம்ப துல்லியமா ஈர்த்து அத ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றது. ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி. ஒரு ஆண்டனா, இந்த ஓம நல்லா இருக்கு. அப்போ அந்த ஆண்டனாக்குள்ள இருக்கிற ரிசீவர் எப்படி வேலை செய்யுது? அதுக்குள்ள வைக்கப்படுற தானியம் ரொம்ப முக்கியம்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அது என்ன தானியம்? ஏன் குறிப்பா அந்த தானியத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இதுலதான் ஜோதிடமும் அறிவியலும் ரொம்ப அழகா ஒண்ணு சேருது. நீங்க கேட்ட மாதிரி அந்த வடக்கு கோபுர கலசத்துக்குள்ள வைக்கப்படுற மிக முக்கியமான தானியம் பச்சைப்பயிறு. ஏன் பச்சைப்பயிறு? ஏன்னா அதுக்கு 2 மிக வலுவான காரணங்கள் இருக்கு. முதல்ல ஜோதிட ரீதியான காரணத்தை பார்க்கலாம். சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒரு கிரக அதிபதி. அந்த வகையில வடக்கு திசையோட அதிபதி புதன் கிரகம். புதன் எதோட தொடர்புடைய கிரகம்? புத்தி, நுண்ணறிவு, பகுத்தறிவு, தகவல் தொடர்பு, இதோடெல்லாம் தொடர்புடையது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் இருக்கு. புதனுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. அப்போ கணக்கு புரியுதா? வடக்கு வாசல்ல இருந்து வர்ற காந்த ஆற்றலை நுண்ணறிவோட ஆற்றலா மாத்துறதுக்கு புதனோட தானியமான பச்சை பயிரை அங்கே ஒரு மீடியமா வைக்கிறாங்க. இது ஜோதிட பார்வை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இதுக்கு அறிவியல் ரீதியான விளக்கமும் இருக்குமா? ஏன்னா சித்தர்கள் 2யுமே இணைச்சுதான் பார்த்திருப்பாங்கன்னு தோணுது. நிச்சயமா இருக்கு. அதுதான் இன்னும் பிரமிப்பா இருக்கும். பச்சை பயிருக்கு மத்த தானியங்களை விட ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. அது ரொம்ப சீக்கிரமா முளைக்கக்கூடியது. அதோட உயிர் சக்தி ரொம்ப அதிகம். உங்க குறிப்புகள்ல இத ஹை பயோ வைட்டாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம், அதோட உயிர் சக்திக்கும் காந்த சக்திக்கும் என்ன தொடர்பு? சீக்கிரம் முளைக்கிறது எப்படி இதுக்கு உதவும்? நல்ல கேள்வி. பூமியோட வடக்கிலிருந்து வர்ற அந்த காந்த அலைகளை, அதாவது மேக்னெட்டிக் வேவ்ஸ ரொம்ப வேகமா உறிஞ்சி அதை தான் உயிராற்றலா மாத்திர ஒரு சிறந்த கடத்தியா, ஒரு கண்டக்டரா பச்சைப்பயிறு செயல்படுது. ஒரு பொருளோட உயிர் சக்தி அதிகமா இருந்தா அது ஆற்றலை கிரகிக்கிற திறனும் அதிகமா இருக்கும். அதனாலதான் அதிக பயோவைட்டாலிட்டி இருக்கிற பச்சைப்பயிரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம்,
நீங்க சொல்றத பார்த்தா அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற பச்சைப்பயிறு ஒரு சாதாரண தானியம் இல்ல, அது ஒரு சார்ஜ் பண்ணி வச்ச பேட்டரி மாதிரிங்கிறீங்க. நம்பவே முடியலையே. நீங்க சொல்றது கிட்டத்தட்ட சரிதான். அந்த வார்த்தை தான் உங்க குறிப்புகள்லயும் இருக்கு. அது ஒரு உயிரி மின்கலம், ஒரு பயோ பேட்டரி. கோபுர கலசம் பெரும்பாலும் செம்பால செஞ்சிருப்பாங்க. செம்பு, அதாவது காப்பர், ஒரு சிறந்த மின்கடத்தி. அது காந்த ஈர்ப்பை நல்லா உள்ள இழுக்கும். அப்படி இழுக்கப்பட்ட காந்த ஆற்றலை உள்ள இருக்கிற பச்சைப்பயிறு தனக்குள்ள சேமிச்சு வச்சு அதை மெதுவா கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள அனுப்புது. ஒரு பயோ பேட்டரி. அப்போ வடக்கு கோபுரங்கிறது வெறும் வாசல் இல்ல, அது ஒரு காந்த ஆற்றலை ஈர்க்கிற ஆண்டனா. செப்பு கலசம் ஒரு ரிசீவர். உள்ள இருக்கிற பச்சைப்பயிறு ஆற்றலை சேமிச்சு அத நுண்ணறிவோட ஆற்றலை மாத்திர ஒரு பேட்டரி. இது வெறும் நம்பிக்கைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பின்னாடி இயற்பியல், உயிரியல், வானியல்னு ஒரு பெரிய அறிவியலே இருக்கு. ஆமா, சொல்லப்போனா இது ஒரு முழுமையான அறிவியல் அமைப்பு. கோயிலுக்குள்ள நுழையும் போதே அந்த இடத்தோட அதிர்வலைகள் ஏன் வித்தியாசமா இருக்கு, ஒரு விதமான அமைதி ஏன் கிடைக்குதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். அந்த ஆற்றல் நம்மளோட புத்தியையும் சிந்தனை திறனையும் தூண்டுற வகையில தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா பார்த்தா எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒற்றை கலசம்ங்கிறது அசையாத நிலையான இறைசக்தி. ஆமா, பல கலசங்கள்ங்கிறது அந்த சக்தியோட பிரபஞ்ச மற்றும் உடல் ரீதியான விரிவாக்கம். சரி. அதுலயும் வடக்கு திசை கோபுரம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்வே. பூமியோட காந்த ஆற்றலை நம்ம நுண்ணறிவுக்காக ஈர்க்கிற ஒரு பிரத்யேகமான கருவி. மிகச்சரி. அதுக்குள்ள இருக்கிற பச்சைப்பயிறு ஒரு ரீசார்ஜபிள் பயோ பேட்டரி மாதிரி அந்த ஆற்றலை சேமிச்சு நமக்கு தருது. வானியல், கட்டடவியல், உடலியல், தாவரவியல்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பார்வை இது. நம்ம முன்னோர்களோட அறிவு உண்மையிலே பிரமிக்க வைக்குது. ஆமா, எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு எவ்ளோ ஆழமா இணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. ஒரு சின்ன பச்சைப்பயிருக்கும் பிரபஞ்சத்தோட காந்த சக்திக்கும் கூட தொடர்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இத பத்தி சிந்திக்கும் போது நீங்க கொடுத்த குறிப்புகளோட முடிவுல ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளோட அடுத்த கட்ட சிந்தனைக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ஆமா, இத கேட்கும் உங்களுக்கு ஒரு சிந்தனை. உங்க குறிப்புகள் இந்த வரியோடு தான் முடியுது. வடக்கு திசையிலே இவ்வளவு விஷயம் இருந்தால் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையில் என்ன இருக்கும்? அங்கே என்ன தானியம் வைப்பார்கள்? இத பற்றி யோசித்து பாருங்கள். இது அண்டம் குரல். நன்றி.